செடி பேர் தான் வந்து பூனை வணங்கி. அந்த பூனை வணங்கி பாருங்களேன், அந்த பூனை வந்து வணங்கிட்டுருக்கு. அந்த வேரை வந்து வணங்கிட்டுருக்கு பாருங்கள். பூனை வணங்கின்னு சொல்லலாம், இதை குப்பை மேனின்னும் சொல்லலாம். இந்த செடிக்கு இந்த செடி தான் பூனை வணங்கி, குப்பை மேனி அப்படின்னு சொல்லலாம். பூனை வந்து அந்த வேரை வந்து வணங்கிட்டுருக்கு பாருங்கள். எவ்வளோ ஒரு பவ்யமாக அழகாக வணங்கிட்டுருக்கு பார்த்தீங்களா. அந்த வேரை கடிக்க கூட இல்லை, ஆனால் அந்த வேரை வந்து வணங்கிட்டு இருக்குது. அதுதான் பூனை வணங்கி அப்படின்னு சொல்கிறது. வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்துட்ருக்கிற மூலிகை வந்து பெரிய நங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய நங்கை, சிறிய நங்கை செடி இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த பெரிய நங்கையும். இலை கொஞ்சம் பெருசாக இருக்கும். பூ நாகப்பாம்பு படம் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த பூ சிறிய நங்கை சாயல்லே தான் இருக்கும். அதனால் இது பெரிய நங்கைன்னு பேர். இந்த பெரிய நங்கை வந்து மூலிகை வந்து விஷ சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் இது குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. இந்த பெரிய நங்கை மூலிகை வேர் வந்து மாந்திரிகத்துக்கு பயன்படும். வேர் வந்து வசியத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த மூலிகை ஒரு அற்புதமான மூலிகை. இந்த மூலிகை வந்து பார்த்திங்கன்னா அடிப்பக்கத்துலேருந்து பார்த்திங்கனாவே இந்த தண்டு வந்து 4 சதுரமாக இருக்கும். இங்கே 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 இந்த மாதிரி 4 சதுரமாக இருக்குதா இந்த அடையாளம். இந்த 4 சதுரமாக இதே வந்து பார்த்திங்கன்னா சிறிய நங்கைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நாகநந்தா அப்படின்னு சொல்லி இதனோட குடும்பத்தில் இன்னொரு செடி இருக்குது, நாகநந்தா. அந்த நாகநந்தாவும் இந்த மாதிரி தான் 4 பட்டையாக தான் இருக்கும். பூ வந்து நாகப்பாம்பு படம் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த பெரிய நங்கை மூலிகை தோல் வியாதி, சொரியாசிஸ், அந்த மாதிரி தோல் வியாதிக்கு, விஷ சம்மந்தப்பட்ட பூரான், தேள், பாம்பு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதுக்கு இந்த விஷத்தன்மையை நீக்கக்கூடிய சக்தி படைத்த மூலிகை இந்த பெரிய நங்கை. இந்த பெரிய நங்கை இன்னும் பல அற்புதமான சக்தி தரக்கூடிய மூலிகை பெரிய நங்கை.